என்னைக்காச்சும் யாராச்சும் நம்மக்கிட்ட வந்து பேச ஸ்டார்ட் பண்ணும்போது, ஏதாச்சும் ஒரு டாப்பிக்கோ இல்ல ஒரு இடத்தையோ பத்தி பேச ஆரம்பிக்கும்போது, நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, நம்மளுக்கு தெரிஞ்ச 4 இத கட 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 கடன்னு சொல்ல ஆரம்பிச்சுருவோம். அவங்க என்ன சொல்ல வர்றாங்கங்கிறதே நம்ம கேட்க மாட்டோம். அத பத்தி நம்மளுக்கு என்ன தெரியுதோ, அது எல்லாத்தையுமே நம்ம சொல்லி நம்மளே பேச ஆரம்பிச்சுருவோம். அப்புறம் என்ன பண்ணுவாங்க அவங்கன்னா, நம்ம பேச்சுல மெய் மறந்து, அவங்க என்ன சொல்ல வந்தாங்கங்கிறதே மறந்துட்டு, நம்ம பேசுறத மட்டும் கேட்டுட்டு போயிருவாங்க. ஆனா, நம்மளுக்கு தெரியாத 5வது விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அத அவங்க சொல்ல வந்திருக்கலாம். நம்ம முதல்லே ஆரம்பிச்சனால, அந்த 5வது விஷயம் நம்மளுக்கு தெரியாமலே போயிரும். எப்பயுமே நம்ம இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். யாராவது பேச ஆரம்பிக்கும்போதே நம்மளுக்கு என்ன தோணுதோ அத கடகடன்னு பேச ஆரம்பிச்சிட்டோம். எப்பயுமே அவங்க பேசுறத கேட்கிறதே கிடையாது. அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறத பொறுமையா நிறுத்தி கடைசி வரைக்கும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பேசினா தானே அது சரியா இருக்கும். அந்த பழக்கமே நமக்கு கிடையவே கிடையாது. இது எவ்வளோ மோசமான பழக்கம் அப்படிங்கிறது நம்ம பேச்ச நிப்பாட்டிட்டு அவங்க சொல்றத கேட்டா மட்டும்தான் நம்மளுக்கு புரியும். யாராச்சும் நம்மக்கிட்ட எதையாச்சும் பத்தி பேச வரும்போது முழுசா அவங்கள பேச விடுங்க. அவங்க சொல்ல வந்தது எல்லாத்தையுமே சொன்னதுக்கப்புறம் ஒரு 2 செகண்ட் கழித்து அதில் அவங்க சொல்லாத விஷயமோ இல்லை அவங்களுக்கு தெரியாத விஷயமோ ஏதாச்சும் இருந்தால் அதுக்கப்புறம் நம்ம சொல்லலாம். என்ன மாதிரி யாராச்சும் லொடலொடனுங்கிற வாய் இருந்துச்சுன்னா என்னோட சேர்த்து அவங்களுக்காகவும் தான் இந்த வீடியோ. எப்போ பேசுகிறத நிப்பாட்டிட்டு கேட்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ தான் நமக்கு தெரியாத 4 விஷயத்தையும் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிற முடியும். அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்கிறத கேட்டால் மட்டும்தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். வாயை மட்டுமே எப்போதும் திறந்துக்கிட்டு இருக்கணும்னு எந்த அவசியம் கிடையாது. கொஞ்சம் நேரத்துக்கு வாயை மூடிட்டு காதை திறந்து வச்சு நல்லா கேட்கவும் ஆரம்பிக்கலாம். என்னை மாதிரி ஆளுகளுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, ஸ்டாப் ஸ்பீக்கிங், ஸ்டார்ட் லிசனிங்.